ஐச்சல வணக்கம் எக்ஸ் 2.2லமா முதல் கணக்கு தீர்வு காண்கன்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் 7, மாடுலஸ் ஆஃப் 4x மைனஸ் 5 கிரேட்டர் than or equal to -2, மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் 3/4 into x less than or equal to 1/4, மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் 10 less than -3. இப்போ என்ன தெரியுமா, இதில் ஒரு சின்ன ஏதோ மட்டும் ட்ரிக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ சாமி. மாடுலஸ் மட்டும் இருக்கணும் எங்கள் லெஃப்ட் சைடில். அதுக்கு கிரேட்டர் தென்னாவோ லெஸ் தென்னாவோ பின்னாடி யார் இருக்கக்கூடாது, -2 இருக்கக்கூடாது. அதாவது மைனஸ் வேல்யூ இருக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி வர கணக்கில் நான் கேட்பேன். ஓகேவா? மைனஸ் வேல்யூ இருக்கக்கூடாது. எப்போ மாடுலஸுக்கு அப்புறமா லெஸ் தெனாக இருந்தாலும் சரி, கிரேட்டர் தென் இருந்தாலும் சரி, மைனஸ் வேல்யூ இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன வரும்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று ரியல் நம்பர்ஸாக இருக்கும். அது எது எக்ஸனுடைய மதிப்பு மெய்யெண்களாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நோ சொல்யூஷன். இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று இருக்கும். அப்ளை பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த கணக்கு முடிச்சுட்டு மற்றது எல்லாமே பாருங்கள். இதை நம்ம போட்டுடலாம். ஏன்னா மற்ற எல்லாமே ப்ளஸ் வேல்யூ இருக்குது. மகா இங்கே பாருங்கள், மாடுலஸ் மட்டும்தான் இருக்கணும். -10 இந்த பக்கம் போச்சுன்னா +10 மாறிடும். ஓகேவா? அதனால் ஆக்சுவலாக நம்ம இன்னும் ஈக்குவாலிட்டி இருக்குது. ஈக்குவல் தாண்டி வேறு எதனா இருக்குதுன்னு சொன்னாவே இது மாதிரி சொல்லக்கூடாது. இங்கே -10 எடுத்துடணும். அப்போ இந்த பக்கம் என்ன செய்யணும், லெஃப்ட் சைடு, அதே தான் ரைட் சைடில் செய்யணும். -10 எடுக்கிறோன்னா +10 கூட்டணும். அப்போ இங்கே என்ன பண்ணணும், +10 கூட்டணும். அப்படி தான் சொல்லணும். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இந்த பக்கம்னு சொல்லி தான் சொல்லித்தர போகிறேன். ஓகே வச்சலாம். இப்போ முதல் கணக்கு போகலாமா? மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் 7. இங்கே லெஸ் தெனோ கிரேட்டர் தெனோ இதுக்கு முன்னாடி வெறும் மாடுலஸ்குள்ளே தான் இருக்கணும். அது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் இதை அப்படியே போட்டுருங்க. இதையும் அப்படியே போடுங்க. இந்த குறியும் அப்படியே போடுங்க. இங்கே +7 இருந்துச்சுன்னா இங்கே என்ன போடணும் சாமி, -7 போடணும். ஓகேவா? ஏன் மகானா மாடுலஸ்னால் மைனஸ் வேல்யூவும் வரும், ப்ளஸ் வேல்யூவும் வரும். இங்கே +3 மைனஸ் எக்ஸ் எடுக்கிற மாதிரி -3 ப்ளஸ் எக்ஸ் எடுக்கணும். அதனால தான் நான் சொன்னேன். இங்கே +7 இருக்குதா, அங்கே -7 போட்டுக்கோங்க. அந்த மாடுலஸை எடுத்துருங்க. ஓகே. இப்போ எனக்கு இந்த நடுவில் வந்து எனக்கு எக்ஸ்னுடைய வேல்யூ மட்டும் தான் வரும். அது வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டே போகணும். அப்போ இங்கே இருக்கிறது என்ன பண்ணணும், எல்லாரையும் காணாமல் பண்ணணும். அப்போ +3 இருந்துச்சுன்னா இங்கே காணாமல் போகணும்னா என்ன பண்ணணும், -3 பண்ணணும். இந்த இடத்துல -3 பண்ணால் இதே -3, இங்கே -3 பண்ணணும். அப்போ பண்ணி பாருங்கள், இது 0 ஆகிடுமா? ஸோ -x லெஸ் தென் ரெண்டுமே மைனஸ் தான் வந்துடும், -10. இங்கே என்ன வந்துடும் சாமி, +4 வந்துடும். எனக்கு என்ன எக்ஸ் வேணுங்க, +x வேணும். ஆனால் அங்கே மைனஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், இந்த மைனஸால் பெருக்கிறேன். அப்போ இங்கே என்ன பண்ணணும், மைனஸால் பெருக்கணும். இங்கே என்ன பண்ணணும், மைனஸால் பெருக்கணும். முன்னாடி என்ன இருக்கிற அர்த்தம், ப்ளஸ்ஸு. இந்த குறியுமே மைனஸால் பெருக்கணும். அப்போ குறியுமே வந்து மாறும் மைனஸ் தானே, அது குறியை மாற்றணும். குறியை மாற்றுன்னு அர்த்தம். அப்போ இங்கே வந்துச்சுன்னா இது என்ன ஆகிடும், கிரேட்டர் தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். குறியை மாற்றுறேன். +4 என்ன வந்துடும், -4 மாறும். இந்த குறி என்ன பண்ணிடும், இந்த பக்கம் திரும்பிக்கும். அப்போ இதில் என்ன அர்த்தம், -4 விட எக்ஸ் பெருசு. -4 விட யார் பெருசு, எக்ஸ் பெருசு. வா இந்த பக்கம் திறந்துருக்கு. யார் பெருசுங்க, 10 பெருசு. எக்ஸை விட 10 பெருசு. சில புரியுதா சாமி? ஸோ இதுதான் இதனுடைய ஃபைனல் தீர்வு. ஓகே. ரெண்டாவது கணக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மாடுலஸ் மட்டும் இருக்கணும். அதுக்கப்புறமா கிரேட்டர் தெனோ லெஸ் தெனோ வரக்கூடாது. அப்படி வந்துச்சு கிரேட்டர் தென் லெஸ் தென் வந்து மைனஸ் வேல்யூ வந்துடுச்சுன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று ரியல் நம்பர்ஸாக இருக்கணும், இல்லைனா நோ சொல்யூஷன், தீர்வு இல்லைன்னு வரணும். ஸோ செகண்ட் சம் போகலாம், போட்டு பார்த்துடலாம். சும்மா இது வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? எப்படி வெரிஃபை பண்ண போகிறோம் பாருங்கள். 4x -5, நான் ரியல் நம்பர்ஸ் மட்டும் தான் இது பண்ணுறேன். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -2, மாடுலஸ்குள்ளே தான் இருக்குது. இது மாதிரி வந்துச்சுன்னா இங்கே என்ன போடணும் சாமி, +2. இங்கே இதே குறிய போடணும். சாரி, மாற்றிக்கலாமா? அது கிரேட்டர் தென்ன்றதை லெஸ் தென்னாக மாற்றி போட்டால் இது மாடுலஸ் ஆஃப் x -5. ஸோ -2 லெஸ் தென் ஆர், இந்த பக்கம் வாய் திறந்துருக்கணும் சாமி, இந்த பக்கம் தான் வாய் திறந்துருக்கு. -2 மாடுலஸை தூக்கணும். இது மாதிரி எப்போ டபுள் வேல்யூ போடுறோமோ அப்போ என்ன பண்ணணும் சாமி, மாடுலஸை தூக்கணும். 4x -5. ஸோ -5 ஃபஸ்ட்டு காணாமல் பண்ணணும். -5 காணாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், +5. அப்போ இங்கே +5, இங்கே என்ன பண்ணணும், +5. ஓகே. அப்போ ஒரு மைனஸ் வந்தால் கிடைக்கணும். பெரியனுடைய குறி +3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 × x, இது கேன்சல் ஆகிடும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது ரெண்டுமே ப்ளஸ்ஸு, ஸோ +7. இப்போ எனக்கு யாருடைய மதிப்பு மட்டும் தேவை, எக்ஸனுடைய மதிப்பு. அப்போ பெருக்கல் 4 இருந்துச்சுன்னா 4ஆல் வகுக்கணும். அப்போ இது என்ன பண்ணணும், 4ஆல் வகுக்கணும். இது என்ன பண்ணணும், 4ஆல் வகுக்கணும். ஸோ கிரேட்டர் தென் +3/4
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7/4. இது என்ன நம்பர் சாமி? ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னா அது விகிதமுறு எண்களும் வரும், விகிதமுறா எண்களும் வரும். அதான் ரியல் நம்பர்ஸ். இதனுடைய எக்ஸினுடைய மதிப்பானது 3/4லேருந்து 7/4க்குள்ளே இருக்கும். ஈக்குவல் டுன்னு வந்துருச்சு. ஓகே. அப்போ ஆன்சர் என்ன சாமி? இதுக்கு ஆன்சர் ரியல் நம்பர்ஸ் மட்டும் எழுதணும். therefore செகண்டுக்கு ஆன்சர் ரியல் நம்பர்ஸ். ஓகே. இது நான் ஜஸ்ட் ப்ரூவ் பண்ணேன், எழுதுனேன். இந்த கணக்கு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன போட்டால் போதும்? ரியல் நம்பர்ஸ்னு போட்டால் போதும். ஓகே சாமி. அடுத்தது தேர்ட் ஒன். மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் 3/4 இன்ட்டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/4. இப்போ மாடுலஸ்குள்ளே தான் இருக்குது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. இப்போ நம்ம எந்த வழியிலும் இந்த மாடுலஸ் எடுக்கணும்னா லெஃப்ட் சைடு என்ன பண்ணணும்? இங்கே ப்ளஸ் 1/4க்குன்னா இங்கே மைனஸ் 1/4. வெறும் இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 மைனஸ் 3/4 இன்ட்டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் 1/4. எனக்கு யார் தேவையில்லை? ஃபஸ்ட்டு ஆள் யார்? +3 தேவையில்லை. அப்போ -3. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? -3 போடணும். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? -3 போடணும். இங்கே பாருங்கள், ஒரு முழு எண் ஒரு பின்ன எண் குறுக்க பெருக்கி கழித்து பை போடணும். 3 12 -12 -1 சேர்த்தா -13/4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே +3 -3 கேன்சல் ஆகிடும். -3/4 இன்ட்டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு குறுக்க பெருக்கி கழித்து பை போடுங்க. -12 + 1 ஸோ -11/4. இப்போ எனக்கு எக்ஸ் மட்டும்தான் தேவை. அப்போ தேவையில்லாதவங்கெல்லாம் ஒரு ஒன்றா தூக்கின்னு வரணும். இப்போ யார் வகுத்தல் 4 எனக்கு தேவையில்லை. அப்போ என்ன பண்ணணும்? வகுத்தல் 4 தேவையில்லைன்னா இதை 4ஆல் பெருக்கணும். இதை வந்து 4ஆல் பெருக்கணும். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? 4ஆல் பெருக்கணும். இங்கே என்ன பண்ணணும்? 4ஆல் பெருக்கணும். அப்போ பெருக்கினா நான் இது கேன்சல் ஆகிடுமா? -13 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -3 இன்ட்டு எக்ஸ் இது கேன்சல் ஆகிடும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது கேன்சல் ஆகிடும். -11 கிடைக்கும். எனக்கு வெறும் எக்ஸினுடைய மதிப்பு தான் தேவை. அப்போ என்ன பண்ணணும்? இந்த பெருக்கல் 3 அந்த பக்கம் பெருக்கல் 3 -3 என்ன பண்ணணும்? வகுக்கணும். இதில் என்ன பண்ணணும்? -3ஆல் வகுக்கணும். இதில் என்ன பண்ணணும்? -3ஆல் வகுக்கணும். அப்போ என்ன மைனஸ் கேன்சல் ஆகிடும். +13/3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு +11/3. ஓகே சாமி. இதுதான் இதனுடைய தீர்வு. அடுத்து ஃபோர்த் ஒன். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -10 லெஸ் தென் -3. இப்போ வெறும் மாடுலஸ் மட்டும்தான் இருக்கணும். அங்கே -10 இருக்குது. ஸோ இது +10 மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கும் +10. ஃபஸ்ட்டு மாடுலஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு போகணும். ஓகே சாமி. ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஒரு மைனஸ் வந்திருக்கு, கடிக்கணும் பெரியனுடைய குறி போட்டால் +7. இப்போ இந்த பக்கம் மாடுலஸ் மட்டும் இருக்கா? ஓகேவா? அங்கே +7 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? -7. இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதே போடுங்க. இந்த மாடுலஸ் தூக்குங்க, +7. அவ்வளோதான் தீர்வு. ஏன்னா வெறும் ஒரு எக்ஸ் வந்துருச்சுல்ல, முடிஞ்சிச்சு. ஓகே சாமி. அடுத்தது முதல் கணக்கு ஓவர்.